வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14. ஊழியம் என்பது ஒரு யுத்த களம். ஊழியம் என்பது சத்தமா சொல்லுங்களேன், பாக்ஸிங். என்ன பாருங்க பாஸ்டரையா, நம்ம 2 குத்து குத்துனா திருப்பி அவங்க ஒரு குத்து நம்மளை குத்துவான். இன்னைக்கு காயப்படுத்தப்படாத ஊழியர்களே இல்லை. காயப்படுத்தப்படாத ஊழியர்களே இப்ப நினைக்கிறீங்க கிப்டா உட்காந்துக்கிறீங்க, அவர் தட்டி பாருங்க ரொம்ப கொட்டுவார். அவர் தட்டி பாருங்க ரொம்ப, இப்ப என்ன தவிர்த்து நான் ரொம்ப கொட்டுவேன். அப்ப எல்லாருக்குள்ளேயும் சொல்லக்கூடிய, சொல்லக்கூடாத, பகிர்ந்து கொள்ளக்கூடிய, பகிர்ந்து கொள்ள முடியாத காயங்கள் நிறைய உண்டு. ஒரு ஊழியனுக்கு பலமுனை போராட்டம், பலமுறை போராட்டம். தமிழ் புரிய நினைக்கிறேன். பல முனை, பல முனை, பல முறை. பல முனை தெரியுமா? உள்ளேயும் போராட்டம், வெளியும் போராட்டம், வீட்லயும் போராட்டம், சபையிலையும் போராட்டம். புரியல இல்லையா? சில சொல்ல முடியாது. பகுதியோட சண்டை போட்டா சொல்லலாம். கட்டின முன்னாடி சண்டை போட்டா எங்க போய் சொல்றது? ஐயா, பக்கத்து வீடு சண்டை போட்டா சொல்லலாம் என் ஜப குறிப்புக்கு. கட்டின பொண்டாட்டி சண்டை போட்டா 199 பாஸ்டருக்கு ஜாடிக்கு ஏத்த மூடி அமையல. அதுவே பெரிய யுத்தம் தான். சமீபத்தில் ஒரு அடக்காரன் போயிருந்தேன், 84 வயசு இந்த பாஸ்டருக்கு. அந்த அம்மா ஒரு 80 வயசு. ஒரு அடக்காரன் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். என் மனைவி இறந்து விட்டால் துக்கம் எனக்கு உண்டு. அதை விட பெரிய துக்கம் என்னன்னா, இத்தனை வருஷம் கூட வாழ்ந்திய பிரசனத்தை பாராட்டா போயிட்டாலே, அதான் எனக்கு துக்கம் அப்படின்னு கல்லர்ல சொன்னார். கீழ்ப்பாக்கடன் கல்லர்ல சொன்னார் அந்த வார்த்தையை. இன்னும் செவியில் இருக்குது. என் மனைவி இறந்துட்டாலும் துக்கம் எனக்கு இருக்குது, என் பிரசனத்தை பாராட்டாம போயிட்டாலே. ஊழியம் என்பது ஒரு யுத்தம். சத்தம் சொல்லக்கூடிய, சொல்லக்கூடாது. யுத்தங்கள் இல்லாத ஊழியனே கிடையாது. நீங்க நினைக்கக்கூடாது அவர் சூப்பரா இருக்கிறார், இவர் சூப்பரா இருக்கிறார். கவனிங்க, அந்த யுத்தத்துல இது நாள் வரைக்கும் நம்ம ஜெயம் பெற்றிருக்கிறோமே, அதற்காக ஸ்தோத்திரம். அதாவது அவர் நம்மளை பார்க்கலன்னா யுத்தத்துல ஜெயம் பெற்றுக்க முடியாது. பாருங்க, எல்லாருக்கும் ஏதோ ஒரு யுத்தம் இருக்கும். நினைக்கிறீங்க அவர் வந்து பைனான்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார், ஆனா அதே விட ஆரோக்கிய ரொம்ப பலவீனமா இருப்பார். உங்க புரிய நினைக்கிறேன். எனக்கு 10 அடைப்பு, 5 வெயின்ஸ் போட்டிருக்கேன் நான் உள்ள. புரியுது அவங்களுக்கு? 10 அடைப்பு, 5 வெயின்ஸ் போட்டிருக்கேன். மரணத்துக்கு வெளியே உள்ள போயிட்டு வெளியே வந்தேன். நான் சொல்ல வந்த கருத்து, வாழ்க்கை என்பது யுத்தம். அந்த யுத்தத்தில் தேவன் நம்மோடு ஜெயம் கொடுக்கிறார். சொல்லுங்க, வாழ்க்கை ஃபாதர் பண்ணார். வாழ்க்கை என்பது போராட்டம். அப்ப வாழ்க்கை போராட்டம்னா ஊழியம். ஆமே, ஒன்னு சொல்லிட்டுங்கய்யா, கொஞ்சம் நீங்க பலவீனம் ஆயிட்டீங்கன்னா நம்ம கதை க்ளோஸ். எல்லாம் கரங்களை வே. பிசாசுக்கு என் பலவீனமும் தெரியும், என் பலனும் தெரியும். பண்ண நான் தூங்கினா கொஞ்சம் அசந்து போயிட்டேன், ஜபம் குறைஞ்சிச்சுன்னா, பரிசுத்தம் குறைஞ்சிச்சுன்னா, வேத வாசிப்பு குறைஞ்சிச்சுன்னா, கொஞ்சம் என் வாழ்க்கை கொஞ்சம் வீக் ஆச்சுன்னா பிசா ஜெயம் எடுப்பான். சோ எல்லாரும் இந்த நாளை சொல்லுங்க, நான் ஜெயிப்பேன். சத்தமா சொல்லுங்க, ஏழ்மை ஜெயிப்பேன், வறுமை ஜெயிப்பேன், இல்லாம ஜெயிப்பேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த வீட்லயும் தனியா போய் ஜெபம் பண்ணாதீங்க. எந்த வீட்லயும் தனியா போய் ஜெபம் பண்ணாதீங்க. அதுவும் ஆள் இல்லாத வீட்டுல தனியா போய் ஜெபம் பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் என்ன உண்டு? வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல, என் ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணும்படி அவன் ஏவுகிறான். படிச்சிருக்கீங்களா? என் ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணும்படி ஏவுகிறான். அப்ப ஊழியக்காரர் வேசித்தனம் பண்றதுக்கு பிசாசு எத்தனை வாய்ப்புகளை தர முடியுமோ அத்தனை வாய்ப்புகளை தர. ஜெயிப்பேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஏழ்மையை ஜெயிப்பேன், இல்லாமை ஜெயிப்பேன், வறுமையை ஜெயிப்பேன், பாடுகள் ஜெயிப்பேன். ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன், ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, உடைய அழைப்பும் அபிஷேகம் நிரந்தரமானது. இல்ல சொல்ல வாயை திறந்து, ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, என்னோட அழைப்பும், எல்லாம் தலைமையில சொல்லுங்க, என்னோட அழைப்பும் அபிஷேகம் நிரந்தரமானது. இந்த ஏழ்மை மாறும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? மன்னிக்கணும், கோச்சிக்க மாட்டீங்களா? தென் மாவட்டத்திலிருந்து மஞ்சப்பேடு வந்தவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? புரியவே இல்லை. சில பேர் வருத்தப்படுவீங்க. தென் மாவட்டத்திலிருந்து மஞ்சப்பேடு வந்தவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப எங்கேயோ போயிட்டாங்க. அன்னைக்கு வெறும் மஞ்சப்பை, இன்னைக்கு 4 ட்ரெய்லர் வரும். அவன் சொல்ல மாட்டீங்களா? அது எப்படி வளர்ந்தாருன்னு அடுத்த விஷயம், அதெல்லாம் வேணாம். சொல்லுங்க, அதே கருத்துல அதோட உங்களை உயர்த்துவேன். சொல்லுங்க, ஏழ்மையும் வறுமையும் இல்லாமையும் அதெல்லாம் தற்காலிகமானது, இது மட்டும் நிரந்தரமானது.
எல்லாம் வேத கேள்வி சொல்லுங்களேன். இது மட்டும் நிரந்தரமானது, சத்தமானது. பைபிள் கேள்வி சொல்லுங்க, இது மட்டும் நிரந்தரமானது. என்ன சொல்லுங்க? ஏழ்மை வறுமை உண்மை என்ன சொல்ல கொஞ்சம் வார்த்தை கவனிங்க. ஃபேக்ட்ஸ் வேற, ட்ரூத் வேற. ஒரு ஊழியர் யாரு இந்த நம்பர் 1 ஒரு 4 குறிப்பு சொல்லி முடிக்கிற நம்பர் 1 எல்லாம் பைபிள் வச்சு சொல்லுங்களேன். பைபிள் பேர் எடுத்து உண்மைகள் உண்மைகள் அல்ல, சத்தியம்தான் உண்மை. புரியல நினைக்கிறேன். ஃபேக்ட்ஸ் வேற. நான் சந்திக்கிற எல்லாமே ஃபேக்ட்ஸ் தான். நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த 10 அடைப்பு, கொலஸ்ட்ரால், பிபி, சுகரு, இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உண்மை, தப்புன்னு சொல்லக்கூடாது, ஃபேக்ட்ஸ். ஆனால் இந்த உண்மைகளை மேற்கொள்ளும் வல்லமை சத்தியத்துக்கு உண்டு. அந்த பெலிஸ்தாவின் குளத்துல சொன்னா பார்த்தீங்களா ஒருத்தன், நான் 38 ஆண்டுகளாக இருக்கிறேன், என்னை கொண்டு போய் விட ஒருவனும் இல்லை, நான் இறங்கிறான். அவன் சொன்னதெல்லாம் உண்மை. அத்தனை உண்மைகளையும் ஒரே நொடிப்புடைய சத்தியத்தின் தேவன் பொய்யாக்கிட்டான். சொல்லுங்க, உண்மைகள் தான், உண்மைகள் தான். ஊழியத்துல வளர்ச்சி இல்லை, குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, பிள்ளைகள் கீழ்ப்படியில, எதிர்பார்த்து நடக்கல, எல்லாம் உண்மை. அத்தனை உண்மைகளையும் ஒரு நொடிப்புடைய சத்தியம் பொய்யாக்கணும். எல்லாம் உண்மைதான். நீ கடந்து போகிற கண்ணீரின் பாதை நினைக்கலாம், மேடையில ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறாரு, இவருக்கு என்ன இவருக்கு என்ன, எங்க ஏதோ கொட்டுது அப்படி சொல்லிட்டு போயிடுவீங்க. நீங்க என்ன சொல்ல போய் உங்களுக்கு தெரியும், பாம்பரின் பாம்பின் தான். ஆனா அதெல்லாம் உண்மை இல்ல, சத்தியம் தான் உண்மை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு 4 காரியம் சொல்லி முடிக்கிற. நம்பர் 1 நம்ம சொல்லுங்க, ஒரு ஊழியன் யார் என்றால் அவரோடு கூட இருக்கிறவர். சொல்லுங்க எல்லாரும். எந்த நிலையிலும், ஏழ்மையிலும் வறுமையிலும் இல்லாமையிலும் ஏளனத்திலும் பரியாசத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் அவரோடு கூட. அவன் சொல்ல மாட்டீங்களா? கொடுத்தாலும் அவரோடு கூட, கொடுக்காவிட விட அவரோடு கூட. தமிழ் அவரோடு கூட என்ற வார்த்தை இருக்குது. ஆங்கிலத்துல அவருடைய ஆளுகைக்கு கீழே. அவரோடு என்பது அவரோடு அல்ல, அவருடைய ஆளுகைக்கு கீழே, அரசாட்சிக்கு கீழே, ஆதீனத்துக்கு கீழே, அவருடைய அரவணைப்புக்கு கீழே. ஒரு ஊழியர் தெரியுமா? அவரோடு. உங்களுக்கு இந்த ஃபெலோஷிப் என்ற வார்த்தைக்கு தான் அர்த்தம். ஃபெலோஷிப் ஒரு ஆங்கில வார்த்தை. 2 fellows sailing in one ship in one direction. 2 நபர்கள் ஒரே கப்பலில் ஒரே திசை நோக்கி பயணம் பண்ணுவது. நீ யாரோட பயணம் பண்றீங்க? ஐயா திரும்ப சொல்றேன், வளர்ச்சி முக்கியம், அதாவது உயரம் முக்கியமே இல்லையா? சொல்லுங்க, உயரம் முக்கியம் இல்லைன்னு சொல்லுங்க. அவர் கூட சாப்பாடு, அவர் வச்சுக்கிற வண்டி, இந்த கட்டிடங்கள்லாம் இதெல்லாம் உயரம் கிடையாது. ஆனா உங்களுடைய ஆழம் தான் நிரந்தரமான. சொல்லுங்க, அவரோடு கூட இருந்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு தெரியும் விஷயங்கள்லாம். அதாவது எது சாத்தியம் இல்லையோ சாத்தியமாகும், எது சாத்தியம் இல்லையோ. சங்கீதம் 37 உங்கள் நடைகளை கத்த உறுதிப்படுத்துவார். இந்த வசனம் படிங்களா? 37 23 வசனம். 37 23 தமிழ் பைபிள்ல சொல்லுங்க, உறுதிப்படும். சொல்லுங்க எல்லாரும். In English, God order his steps போடுறது. God order. ஆங்கிலத்தை வார்த்தை பயன்படுது, தேவன் கட்டளையிடுவாராம். சூழ்நிலைக்கு, இல்லாமைக்கு, வெறுமைக்கு, துன்பங்களுக்கு, பாடுகளுக்கு God order. சொல்லுங்க, தேவன் கட்டளையிடுவார். சொல்லுங்க, உறுதிப்படுத்துவார். அவரோடு வாழ்ந்துட்டீங்கன்னா, வேகமா சொல்லிட்டு போறேன், அவரோடு என்ன சொல்லுங்க, அவரோடு ஆளுகை கீழே, வசனத்துக்கு கீழே, அவருடைய வழிநடத்தலுக்கு கீழே. சின்ன கேள்வி கேட்கிறேன், ஆர் யூ கைடட் பை காட்? தேவனால் வழிநடத்தப்படுறீங்களா? சின்ன கேள்வி. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தேவனால் வழிநடத்தப்படுகிறதா? ORDER போட்டு. அப்போ தேவன் உங்க வாழ்க்கைய அவர் ஆளுகை செய்வார். அப்ப தேவன் சொல்றாரு, என் கூட இருந்துட்டீங்கன்னா நான் எல்லாம் ஆர்டர் பண்ணி எல்லாம் நானே பார்த்துப்பேன். தமிழ் பைபிள்ல நடைகள் போட்டு, ஆங்கிலத்துல மை லைஃப். நடைகள்னா இந்த நடை இல்லை, ஸ்டைல் அந்த நடை இல்லை. மை லைஃப் should be confirmed by God. சொல்லுங்க, என்னோட வாழ்க்கை அவரோடு கூட இருந்தா சொல்லுங்க உறுதியா இருக்கும். எந்த புயல் வந்து மோதினாலும், அலைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை சுனாமி வந்தாலும், ஐ கேன் பி ஸ்ட்ராங். வீட்டுல போய் படிச்சு பாருங்க, ஆர்டர், ORD. அது 2 அர்த்தம் இருக்குது. என் வாழ்க்கை அதாவது கிரமமா இருக்கும், உறுதியா இருக்கும். சொல்லுங்க, கிரமமா இருக்கும், உறுதியா இருக்கும். நம்பர் 1 அந்த முடியுங்க. சொல்லுங்க, அவரோடு இருக்கிறவர். எந்த சூழ்நிலையிலும், ஐயா திரும்ப சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலையிலும், அதாவது மேடு பள்ளங்கள், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், பல முனை ஆரம்பிச்சு சொன்ன பார்த்தீங்களா? எல்லா நிலைகளிலும் மேடுகள் உண்டு, பள்ளங்கள் உண்டு. என்ன பாருங்க எல்லாரும், ஒரு ஊழியக்கான வாழ்க்கையில் 4 விதமான நேரங்கள் உண்டு. வேகமா சொல்றேன். டைம்ஸ் ஆஃப் டார்க்னஸ், இருளான நேரம். டைம்ஸ் ஆஃப் ட்ரிஃப்டிங், தடுமாறும் நேரம்.
டைம்ஸ் ஆஃப் டல், அதாவது அமைதியான, அதாவது ரொம்ப குழப்பமான நேரம். டைம்ஸ் ஆஃப் டவுட்டிங், அதாவது சந்தேகத்தின் நேரம். டார்க்கஸ்ட் டைம். உலகத்தை படைத்தவரே 6 மணி நேரம் முதல் 9 நேரம் இருளில் இருந்தார். அப்ப எல்லா ஊழியக்காரனுக்கும் இருண்டான நேரம் உண்டு. இவங்க சொல்லுகிறார், வெளிச்சத்திற்கு காத்திருந்தேன், இருள் வந்தது. நன்மைக்கு காத்திருந்தேன், தீமை வந்தது. என்ன பாருங்க எல்லாரும். அப்ப எல்லாருடைய வாழ்க்கை என்ன உண்டு? There are some darkest time. ரெண்டாவது drifting time, தடுமாறும் நேரம். ஊழியம் பண்ணலாமா, இல்ல விட்டுலாமா? சைட் பிசினஸ் பண்ணலாமா, இல்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணலாமா, இல்ல புரோக்கரா இருக்கலாமா, புரோக்கர் வேலை பண்ணலாமா, இல்ல ஊர்காய் பிசினஸ் பண்ணலாமா, என்ன கமிஷன் ஏஜென்டா இருக்கலாமா, இல்ல வீடு வாங்கி தரலாமா, இல்ல இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள்ல காசு வாங்கி கொடுக்கலாமா, இல்ல கட்சியில எங்க சேர்ந்துடலாமா? ஐயா, இந்த கொரோனா நம்ம எல்லாம் சாப்பிட்டோமா, தூங்கணுமா, வாழ்ந்தோமா, இன்னைக்கு ஜீவிக்கிறோமே, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுதான் கருத்தை. அவர் இருக்கிறனாலதான் அதை நாம் கடந்து வந்தோம். அவரோடு கூட இல்லைன்னா நம்ம பறந்து போயிருப்போம். கூட 3 பேர் சேர்த்து போயிருப்போம். புரியுங்களே? அவரோடு இருந்தனாலதான் கடந்து வந்தேன், அது வளர்ந்து வந்தேன். நம்பர் 1 ஊழியன் யார்? ஒண்ணு வேண்டாம். அப்போ நான் அவரோடு இருக்கிறேன்னா என்னோட பேசினாலே தெரிஞ்சிடும். ஒரு 5 நிமிஷம் பேசி பாருங்க. முழுக்க உலகம், பணம், காசு, அரசியல், ஒரு வாழ்க்கை புரிகிறது, நித்தியம் நீளமானது. இது கொஞ்ச நாள், அது நிரந்தரமான நாள். அடுத்த வருஷம் போடுறீங்களா? வெளிப்படுத்தல். சத்தமா சொல்லுங்க, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அடைந்தேன், என் நேசத்தை தேடி வந்தேன். அதான் சொன்ன மத்திய 23 எங்கிருந்தே கடை தெரு. ஹலோ, கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. படித்தவர், படிக்காதவர், பக்திமான்கள், சன்மார்க்கர், நம்ம விட நல்லவங்க இருந்தாங்க. நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வந்தேன். என்னுடைய அப்பா அம்மா ரொம்ப பக்தியா இருப்பாங்க, ரொம்ப பக்தி. நினைக்கிறேன் அவங்க ஒரு 80ல, அவங்க வயசு 80ல அவர் மறித்திருப்பாரு. என் தகப்பன, என் தாய்க்கு ஒரு 75 வயசு இருக்கும். அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு நாள் கூட சண்டை போட்டதே இல்லை. 4 மருமகள், ஒரு மருமகளை பத்தி குறை சொன்னதே இல்லை. யாரை பத்தி அவன் குறை பேசுன வாழ்க்கை கேட்டதே இல்லை. அவங்க மறிக்கும் போது எனக்கு 60 வயசு இருக்கும். இப்ப 71 இருக்கும். அந்த 60 வயசு வரைக்கும் யாரை பற்றியோ, உறவுகளை பற்றியோ, சொந்தங்களை பற்றியோ, மருமகளை பற்றியோ யாரை பத்தி குறை சொல்ல மாட்டாங்க. ஆனா இயேசு அறியாதவங்க. வாயை திறந்தாலே உங்களுக்கு யாருதான்? இப்ப நான் இவரோட பேசினா தெரியுமா பாஸ்டர் உங்களுக்கு? அவருக்கு தெரியுமா உங்களுக்கு? நீங்க வச்சுக்கிறீங்க பக்கத்துலயே, ஜாக்கிரதையா இருக்கு. நல்ல வார்த்தையா வராது நமக்குலாம். அடுத்தவனை கலகம் பண்றது, அடுத்த குடும்பத்தை கலக்கிறது. உலகத்தை கலக்கல, நம்ம குடும்பங்களை கலக்கிறோம். இன்னைக்கு ஐக்கியத்தை கலக்கிறோம். முன்னாடி பாக்குறீங்க, இன்னைக்கு இத்தனை ஐக்கியம் எதனால வந்துச்சு? கலக்குவதால் வந்ததுனால ஐக்கியங்கள் அதிகமாச்சு. கலக்கி என்ன ஆயிடுச்சு? இப்போ வடக்கு, மேற்கு, கிழக்கு, தெற்கு, வடமேற்கு, கிழக்கு, மேற்கு. புரியவே மாட்டாங்க. வடமேற்கு, வடதெற்கு, வட சென்னை, தென் சென்னை, வடமேற்கு சென்னை, தென்மேற்கு சென்னை, இன்னொரு பாக்குறீங்க கடற்கரை சென்னை. எதனால? ஏதோ ஒரு ஊழியர்களை பார்க்கணும், முடிஞ்சா அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், அவ்வளவுதான். அவன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, அழைக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, அம்பானி அழைக்கல, என்ன அழைச்சா? அப்துல் கலாம் அழைக்கல, என்ன அழைச்சா? அவன் சொல்ல மாட்டீங்களா? சாகிற வரைக்கும் நன்றியா இருக்கணும். என்னை அழைத்தீரை சேவைத்தான், அழியும் என் கைகளை கொண்டு அழியா ஆத்துமாக்களை மீட்க என அழைத்தீரே. நான் டெய்லி பாடுற ஒரு பாட்டு, அழைத்தீரை இயேசுவே. டெய்லி அந்த பாட்டு ஜபத்துல பாடுறேன், இன்னைக்கும் பாடுறேன். சாராங்க ஒரு ஜபா பாட்டு. அவங்கதான் எனக்கு பேர் வச்சாங்க, ஸ்ரீவன் தேவகுமார். அழைத்தீரை இயேசுவே, அன்போடு என்னை சொல்லுங்க. எதிர்பார்ப்பு இல்லாம அழைச்சாரு. அந்த அழைப்பு பாருங்க, அழைப்பு எல்லாருக்கும் சொந்தமானது அல்ல, ஒரு சிலருக்கு தான். படிச்சீங்களா 23ல? அவர் கிடைத்திருந்த சிலரை, பலரை அல்ல. ஒரு சின்ன கேள்வி, உங்க குடும்பத்துல உங்களதான் தெரிந்து கொண்ட உங்க அண்ணன், தம்பி, மாமா, மச்சானா இருக்கிறான். சொல்ல போனா உங்களோட பிரில்லியன்டா இருக்கிறாங்க. அந்த பிரில்லியன்ட்டை விட்டுட்டு நம்மளை தெரிந்து கொண்டார். நம்ம சொல்ல மாட்டீங்களா? நான் பியூஸ்ல 3 தடவை ஃபெயில் ஆயிட்டேன். கணக்குல சைஃபர் மார்க் எடுத்திருக்கிறேன். கல்லூரி கொடுப்பது அறிவு, கத்தல் கொடுப்பது ஞானம். அவன் சொல்ல மாட்டீங்களா? இங்க வந்த பைத்தியக்காரன் கூட ஞானி ஆயிடுவான். நான் எந்த பைபிள் ஸ்கூலுமே போனது இல்லை. அப்படியே கேட்கிறாரு, பாத்தீங்களா?
நல்லா தெரியும். இல்ல, எந்த பேட்ச் வாசலையும் கால் வச்சதே இல்லை. ஆசை இருந்துச்சாலும் வாய்ப்பு இல்லை. நான் சொல்ல இந்த கருத்து அதல்ல, அவரோடு கூட எல்லாம் வந்து புரிய மாட்டேங்குது. உலகம் நம்முடைய அரங்கத்தை பார்க்கிறது, பலருடைய அந்தரங்கத்தை பார்க்கிறது. 4 சுவருக்குள்ள எப்படி இருக்கணும், அதாவது உண்மையான ஸ்டீபன் தேவகுமார். இப்ப பாக்குறீங்களா, இது ஸ்டீபன் தேவகுமார் கிடையாது. இது ஒரு எப்படி வேணா போட்டு என்னது சொற்பொழிவு, உபன்யாசம், ஏதோ ஒண்ணு போட்டுங்க. 4 சுவருக்குள்ள என் மனைவி பார்க்கல, என் பிள்ளை பார்க்கல, யாரும் பார்க்கல. ஐ ரியாக்ட், எப்படி பேசுறேன், எதை பார்க்கிறேன், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றது 4 சுவருக்குள்ள இருக்குமே, அதான் உண்மையான பாஸ்டர். சொல்லுங்க, அரங்கத்துல நான் இப்படிதான் இருப்பேன், அந்த அரங்கம் இப்படிதான் இருப்பேன். இங்க யாருமே ஏமாத்தலாம். சொந்த வீட்டுல அவங்க சாட்சி இல்லைன்னா இங்கேயே சாட்சி இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நம்ம மனைவி நம்ம பேசலாமேன்னு சொல்லணும். சில பேர் சொல்ல மாட்டாங்க, அது நம்ம வந்த அது நம்ம வந்த வழி அது மாதிரி. ஆனா தேவன் சொல்லுவேன், எனக்கு சாட்சி கொடுக்கிறவர் முன்னர் இருக்கிறார், என் சாட்சி அது சொல்ல போறேன். அடுத்து தெரிந்து கொள்ளுதல். சொல்லுங்க எல்லாரும், சீக்கிரம் முடிக்கிறேன். அழைப்பு வேறு, தெரிந்து கொள்ளுதல் வேறு. அழைப்பு பொதுவானது, தெரிந்து கொள்ளுதல் மிக முக்கியமானது. உன்ன சொல்ல கேளு. அதாவது calling is common, chosen is different. தமிழ்ல சொல்லுங்க பாருங்க. உதாரணம் சொல்லுறேன். ஒரு இன்ஸ்பெக்டர் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, 2 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க. அது அழைப்பு. ஆனா 2 லட்சம் பேரும் இன்ஸ்பெக்டர் தெரிந்து கொள்ளப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? முதல்ல இன்டர்வியூ, அதுல போயிடும் பாதி பேர், அப்புறம் டெஸ்ட் பாதியில போயிடுறான், இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ட்ரைனிங், அதுல 3/4 போயிடுறான். வெளியே வர்றவங்க ஒரு 1000 பேர் வரணும். அழைக்கப்பட்டது 1 லட்சம் பேர், ஆனா வெளியே வர்றது 1000 பேர். அப்படி சொல்ல மாட்டியா? அழைக்கப்பட்டவன் இன்ஸ்பெக்டர் கிடையாது. அழைக்கப்பட்டு பயிற்சிக்கு தேர்வு பெற்று வாழ்க்கையில அடிபட்டு உதப்பட்டு அவங்களுக்கு 4 பேரை மிதிப்பட்டு இதெல்லாம் வெளியே வரும்போதுதான் இஸ் அ இன்ஸ்பெக்டர். இன்னைக்கு யார் தெரியுமா? பைபிள் முடிச்சவெல்லாம் பாஸ்டர்ன்றான், பைபிள் தூக்கம் பாஸ்டர்ன்றான். நேற்று வரைக்கும் ரெசிஸ்டன்ட் ஆயிருந்தான், நீங்க அசிஸ்டன்ட் ஆயிட்டான். இப்ப வந்து புரியவே இல்லை. நேற்று வரைக்கும் ரெசிஸ்டன்ட் ஆயிருந்தான், எதிர்ப்பாளர் இருந்தான், இவற்றை வந்து அசிஸ்டன்ட் ஆயிட்டான். புரியவே மாட்டேங்குது. நேற்று வரைக்கும் அவன் கலைக்காரனா இருந்தான், இங்க வந்து உதவி பாஸ்டர் ஆயிட்டான், திறந்த வாசல். புரியவே மாட்டேங்குது இல்ல ஐயா? ஒரு ஆள் எடுக்க, ஒரு ஆள் வருமா கேளுங்க, அவன் யாரு, எப்படி, பேக்ரவுண்ட் என்ன. சும்மா சொல்றேன், அவனுக்கு துரோகம் பண்ணவன் கட்டவனுக்கு துரோகம் பண்ணுவான். ஒண்ணு சொல்லட்டுமா? நம்ம சபையில தானா வந்தவன் தானா போயிடுவான், தப்பி வந்தவன் 10 பேர் கூட்டு போயிடுவான். நம்ம ஏதாச்சும் வந்தா நிற்பான். சொல்லுங்க, என்னை அழைப்பு மட்டுமல்ல, என் தேவன் தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, இந்த ஊழியத்தை நான் தெரிந்து கொண்டேன். ஒண்ணு சொல்லட்டுமா? நேரம் இல்லை. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம், வேகமா படிக்கணும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1, 2 சீக்கிரம் படிக்கணும். ஒரு 5 வித்தியாசமான நபர்கள் இருக்கிறாங்க. ஒரே சொல்லி படிக்கிறேன், பாருங்க. என்ன பாருங்க எல்லாரும். அதுல தேசாதிபதியோடு இருந்த ஏரோது வளர்க்கப்பட்ட மனாயின். ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா? ஸ்கிரீன்ல பார்க்க முடியுமா? ஏரோது கூட வளர்க்கப்பட்ட மனாயின். பைபிள் இருக்குதுங்களா? எப்படி என்ன பாருங்க எல்லாரும். அரண்மனையில வளர்ந்த மனாயினை தெரிந்து கொள்ளவில்லை, சாதாரண ஒரு கடைநிலை மனிதனாகிய பர்னபாவை தேவன் தெரிந்து கொண்டார். He's ordinary man. He's not very eloquent man, just like Paul. பவுலை போல ஒரு படித்தவர் கிடையாது, சாதாரண ஒரு பாமர மனுஷன் பர்னபா, பந்தி விசாரிக்கிறவன். அப்படிப்பட்ட ஒரு பர்னபாவை நல்லா சொல்ல புரியுது. எங்க இருந்தார்? மனாய் எங்க இருந்தாரு? சத்தமா. ஆனா தேவன் சொல்றாரு, சவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள். யாரை சூஸ் பண்ணல? யாரை சூஸ் பண்ணலையா? ஹலோ, யாரை சூஸ் பண்ணல? பிடிஹெச், எம்டிஹெச், பிடி, டிடி, யூஎஸ்ல படிச்சாரு, யூகேல படிச்சாரு. புரிய மாட்டேங்கல. ஆக்சுவலி இப்போ ஐயா யாரை சூஸ் பண்ணிருப்பாரு? நான் அதை நாங்க 2 பேரும் யாரை சூஸ் பண்ணிருப்போம்? என்னையா? நல்ல இன்டெலெக்சுவல், நல்லா பேசுவாரு, பக்குவமா பேசுவாரு, ஞானமா பேசுவாரு, ரொம்ப படித்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாருன்னு சூஸ் பண்ணிருப்பீங்க. தேவன் இல்லாதவைகளையும் அற்பமானவைகளையும் இழிவானவைகளையும் தான் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். சொல்ல, நான் தான் ஆள். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு நாள் சொல்லுங்க, ஆண்டவரே நான் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்,
இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வந்தது இப்ப சொன்ன பாத்தீங்களா, நீங்க மட்டும் என்னை ஊழியத்துக்கு அழைக்கலைன்னா என் கதை முடிஞ்சிருக்கும். நான் பெட்டிக்கடை நடத்த கூட லாய்க்கு இல்லாம போயிருப்பேன். இன்னைக்கு ஒரு உயர்வு, ஒரு மேன்மை கடைசி சொல்லி முடிக்கிறேன். அதுல படுத்துக்கிறா, யாரை பிரித்து விடுங்கள், யாரை பாத்தீங்களா, நீங்க அறிவு வேலை செய்யல, அறிவு வேலை செய்ய, அபிஷேகம் வேலை செய்யுது. சொல்லுங்க, அறிவு வேலை செய்ய வேண்டாம். சத்தமா சொல்லுங்க, எல்லாம் தலைவர்களுக்கு சொல்லுங்க, அறிவு அல்ல, அபிஷேகம் தான் வேலை செய்யணும். பிரசங்க பீடம் கற்களை எரிகிற இடம் அல்ல. புல்பிட் இஸ் நாட் a place throwing the stone. புல்பிட்னா தெரியுமா உங்களுக்கு? புல்பிட், புல் somebody from the pit, தூக்கி எடுக்கிறது தான் புல்பிட்டுங்க. அவனை மிதிக்கிறது புல்பிட் இல்ல. புல்பிட் இஸ் நாட் a place to get money. பிரசங்க பீடம் சம்பாதிக்கிற இடம் அல்ல. சொந்த கதை, சோழ கதை எனக்கு சொல்றாரு, என் மனைவி அப்படி இருக்கிறான், என் பையன் அப்படி இருக்கிறான், எப்படி இருக்கிறான், இவர் எழுது, ஜனங்க எழுது, உங்களால முடிஞ்சதெல்லாம் செய்யுங்க. இது கொடுமை இல்லைங்கல்லாம். ஆமே சொல்லுங்க. பிரசங்க பீடம் என்ன இல்லை? பணம் சம்பாதிக்கிறதுக்கு. சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க, அவரோடு கூட இருக்கிறவன், அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீங்க யாருங்க? சொல்லுங்க, சோசன் ஒன். 1000 பேர் இருக்கிறாங்க, ஆனா நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன். திரும்ப சொல்லுகிறேன், தெரிந்து கொள்ளப்பட்டதுனால நீங்க பிரபலமான அர்த்தம் இல்லை. உன சொல்ல விரும்புறேன், அதிகப்படியான அறிமுகமே ரொம்ப ஆபத்து. சொல்லுங்க, இப்ப எப்படி வாசிக்கணும்? சொல்லுங்க, அதிகப்படியான அறிமுகமே ஆபத்து. என் பேர் யார்? ஏன் பாஸ்டர் பேர் போடல? இப்போ ஊழியக்கார மீட்டிங்ல ஜெபிக்கிறவங்க போட்டோ, ஆறாம் நடத்துறவங்க போட்டோ, அதுல காணிக்க பாடுறவங்க போட்டோ, ஆசீர்வாதம் போடுற போட்டோ, அத்தனை போட்டோ போடுறாங்க இப்பெல்லாம். இல்லைன்னா வரமாட்டோம். புரியவே ரொம்ப சூப்பர் அவங்க போஸ்டர். ஜபம் நடத்துவர், ஆளை நடத்துவர், அப்புறம் துதி ஆராதனை நடத்துவார். அது என்ன துதி ஆராதனை? அதுவும் 3 பாட்டு, இதுவும் 3 பாட்டு, அதுவும் 3 பாட்டு, இதோ அர்த்தமே இல்லை. ஆராதனை என்பது ஜனங்களை ஆராதனை நம்ம நடத்தணும். அது ஆராதனை. துதி ஆராதனை வேற, ஆராதனை வேற. அப்புறம் காணிக்கை பாட்டு அவர் போட்டோ, அப்புறம் கடைசி ஆசீர்வாதம் அவர் போட்டோ. நியாயமா இல்லதெல்லாம். ஒரு ஊழியம் தெரியுமா? சில உண்மை உள்ள சத்தமா சொல்லுங்க. பணத்துல, வாழ்க்கையில, வார்த்தையில, குடும்பத்துல சொல்லுங்க. நீங்க உண்மையா இருக்கிற ஊழியத்தை பார்க்க முடியலைங்க. ஐயா, ஊழியத்துல இது இல்லைன்னா மத்தெல்லாம் வேஸ்டியா. நம்பர் 1, தேவன் உண்மையா இருங்க. நீங்க இருக்க ஸ்தாபனத்துக்கு உண்மையா இருங்க. கட்டின மனைவிக்கு உண்மையா இருங்கன்னு சொல்லட்டுமா? கர்த்தருக்கு உண்மை இல்லாத ஒரு ஊழியம் கட்டின மனைவிக்கு உண்மையா இருக்க மாட்டோம். கடினமான வார்த்தை. கர்த்தருக்கு உண்மை இல்லாத ஒரு மனுஷன் கட்டின மனைவிக்கு உண்மையா இருக்க மாட்டான். நம்புறீங்களா? வசனம் சொல்லட்டுமா? பவுல் சொல்கிறான், நாங்கள் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே புகழ்ச்சியா இருக்கிறது. கபடம் இல்லாமல் சத்தமா அவங்க ஒரு வார்த்தை பயன்படுத்த, திவ்ய உண்மை. சொல்லுங்க எல்லாரும். உண்மையினுடைய சூப்பர் லேட்டிவ் தான் திவ்ய உண்மை. உண்மை இல்ல, உண்மையினுடைய உச்ச கட்டம் தான் திவ்ய உண்மை. உண்மை அல்ல. ஹலோ, உண்மை அல்ல. என்னது? சத்தமா. அதாவது தேவன் எப்படி இருக்கிறாரோ அதை போன்ற ஒரு உண்மை. கரங்களை உயர்த்தி. ஐயா, சின்ன கேள்வி கேட்கிறேன். நீங்க வாங்கின கடன் திருப்பி கொடுத்துருக்கீங்களா? உங்க விசுவாசிக்கு உண்மையா இருக்கிறீங்களா? திவ்ய போடுறது அது 2 காரணம். உலகத்துல உண்மையா இருக்கிறோம், ஊழியத்துல உண்மையா இருக்கிறோம். அந்த வார்த்தை இருக்குதா? சொல்லுங்க. உலகத்திலேயும் சத்தமா. அப்புறம் இருக்கிறீங்களே, வாங்கின கடன், இஎம்ஐ, என்ன பாக்குறீங்க? அப்படி உலகத்துல உண்மையா இருக்கணும். 2வது, ஹலோ, கொஞ்சம் சின்ன கேள்வி. நீங்க அது உண்மை இல்லையே. திரும்ப ரொம்ப தாழ்மையா சொல்ல நம்புறேன். நேரம் முடிச்சிச்சு. என்ன உண்மை அது? நீங்க உண்மை என்பது யார் சொல்லணும் தெரியுமா? யார் சொல்லணும்? 4வது 5வது வரை யார் சொல்லணும்? சத்தமா சொல்லுங்க. சத்தமா. இந்த பூமியில லஞ்சம் வாங்காத 2 மனசாட்சியும் மரணமும். மனசாட்சியும் சத்தம். இப்ப நீங்க தப்பு பண்ணீங்கன்னா மனசாட்சி சொல்லுதா? நீங்க தட்டி கொடுத்தா கூட, ராஜா பண்ணா கூட
நான் பிரியாணி வாங்கி தரேன். எது சொல்லுங்க? அது கர்த்தர் தந்த தீபம். ரெண்டாவது ரெண்டாவது உலகத்துல உண்மையா இருந்தோம் என்று எது சொல்லுது எங்களுக்கு? சொல்லும் சாட்சியே. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உண்மையா இருக்கும். ஊழியத்துல உண்மையா இருக்கும். சத்தம்னு சொல்லுங்க. சக மனிதனிடத்துல உண்மையா இருப்போம். எந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறோமோ ஸ்தாபனம் உண்மையா இருக்கும். இப்பதான் உங்களுக்கு 2 நிமிஷம் சொல்ல முடிக்கிறேன். கர்த்தருக்கு உண்மை இல்லைன்னா கட்டின மனைவிக்கு உண்மையா இருக்க முடியாது. மல்கியா 1:16 கவனி ஒரு வார்த்தை. இருக்கையில் என்ன பாருங்க, நல்லா இருக்குது ஆனா செய்யறது இல்லை. இப்ப யாரை ஏமாத்துறான்? யாரை ஏமாத்துறான்? இப்போ சத்தமா சொல்லுங்க. 2:14 இப்ப மனைவி ஏமாத்துறான். 2:14 மனைவி ஏமாத்துறான். 2:14 பின்பகுதி உடன்படிக்கை மனை ஆகிய முதல்ல யாருக்கு? 1:16. இப்போ ஐயா கால சக்கரம் என்ன கவனிங்க எல்லாரும். மாஸ்டர், கால சக்கரம் அது திருப்பி எங்கதான் வரும்? எங்கிட்டுதான் வரும். முதல்ல யாரை ஏமாத்தன என்ன பாருங்க. இருக்கையில் நான் ஒன்னு கெட்டு போனதை கொடுக்குறேன். கத்துக்கு தெரியுமா? கத்துக்கு தெரியுமா? இவருக்கு தெரியாது. கடாய் இருக்கையில் கெட்டு போனதை நான் கொடுக்குறேன். இவருக்கு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியுமா? சத்தமா? ஆனா யாருக்கு தெரியும்? முன்ன கர்த்தரை ஏமாத்தின. இப்போ உங்களுக்கு நம்பர் 1 எல்லாம் எழுந்து சொல்லுங்க. அவரோடு கூட இருக்கிறவர், அவருடைய ஆளுகைக்குள்ளே, அவருடைய அதிகாரத்துக்குள்ளே, அவருடைய வசனத்துக்குள்ளே, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கரங்களை உயர்த்தி எழுந்து சொல்லுங்க. அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற வறுமை உண்டு, ஏழ்மை உண்டு, இல்லாமை உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா அவரோட தான் இருக்கிறேன். ஜனங்கள் வரல, எதிர்பார்த்த அளவுக்கு நன்மை கிடைக்கல, ஆசீர்வாதம் இல்லை, ஆனா அவரோட கூட இருக்கு. 2வது என்னை அழைத்தார். எங்கிருந்து? சத்தமா இந்த மேன்மை, இந்த உயர்வு, இந்த ஆசீர்வாதங்கள் எதனால சொல்லுங்க? அழைத்தார். என்னையும் தெரிந்து கொண்டார். என்னையும் தெரிந்து கொண்டார். 4வது சொல்லுங்க, உண்மை. சத்தமா சொல்லுங்க. உண்மை உள்ளவர்களாயும் இவங்கதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இவங்கதான் யுத்தத்துல ஜெயிக்க முடியும். சொன்னேன். அறிவு, ஞானம், கல்வி, திறமை. ஒண்ணு சொல்லுங்க பாஸ்டர். கடந்த கால திறமையும் அனுபவங்களும் நிகழ்காலத்துக்கு பயன்படாது. 53 ஆண்டுகளாக ஆண்டோடு வாழ்கிறேன். 50 ஆண்டு ஊழியம் பண்றேன். என் கடந்த கால அனுபவங்கள் இந்த நிகழ்காலத்துக்கு பயன்படாது. புரியல இல்ல? நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் சீனியர், எனக்கு எல்லாம் தெரியும். வசனம் சொல்றேன். நியாயாதிபதி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்றேன். கடந்த கால அனுபவங்கள், அறிவு, திறமை இதெல்லாம் இன்னைக்கு பயன்படாது. புரியுதுங்களா? உங்களுக்கு அனுபவம் இருக்கு, உங்களுக்கு அறிவு இருக்கு, நீ கடந்து வந்த பாதைகள் இருக்குது, அதுல போட்டிருக்குது. அதுல ஒரு வசனம், அதாவது ஒரு வார்த்தை, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை எப்போதும் போல. அது என்ன? கடந்த காலம் தானே. எப்போதும் போல. ஐயா புரியுதுங்களா? எப்போதும் என்ன பண்ணிடுவேன்? இப்ப கூட நான் ஜெயிச்சிருவேன். நேற்று நான் ஜெபம் பண்ணேன். சொல்றாரு, அதாவது ஒவ்வொரு முறை பேசும்போதும் பயத்தோடு அவர் சொல்றாரு. யோவான் 3:16 10,000 முறை பேசியிருக்கிறார். ஒவ்வொரு முறை பேசுவோம் பயத்தோடு பேசுவாங்க. ஒவ்வொரு முறை பேசும்போதும் சொல்லுங்க, எப்போதும் போல. எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா? நேற்று நல்லா ஜெபம் பண்ணீங்க, இன்னைக்கு என்னங்க? இங்க நடுவில் ஓட்டல் நிறைய வந்துருச்சு. இப்போ இடையில ஓட்டை வந்துருச்சு, பிளவு வந்துருச்சு. அதுதான் பிசாசுக்கு வாய்ப்பு. திரும்ப சொல்கிறேன், என் அனுபவங்கள், என்னுடைய வளர்ச்சி, அறிவை விட அவரோடு வாழ்வது, அவரோடு இருப்பது, அவருக்குள் இருப்பது,
அவருடைய அரசாட்சிக்குள் இருப்பது. அவன் தான் ஊழியன், அவன் தான் ஜெயிப்பான். அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், உண்மை உள்ளவர்கள் ஜெயிப்பார். சத்துருவை ஜெயிப்பார்கள், வாழ்க்கையை ஜெயிப்பார்கள், பாடுகளை ஜெயிப்பார்கள், போராட்டங்கள் ஜெயிப்பார்கள், ஜெயம் எடுப்பார்கள். அவன் சொல்ல மாட்டீங்களா? இது இல்லைன்னா என்ன இல்லை, இது இல்லைன்னா என்ன இல்லை? தோல்விதான். இதுல தோல்வி, தனிப்பட்ட வாழ்க்கையில தோல்வி, சபையில தோல்வி, குடும்பத்துல தோல்வி, சமுதாயத்துல தோல்வி. நான் எங்கெல்லாம் போறேன் அங்கெல்லாம் தோல்வி. இது யார் காரணம்? சத்தமா சொல்லுங்க. என் மனைவி சரியில்லை, என் பையன் சரியில்லை, என் விசுவாசம் இல்லை, நான் சரியில்லை. நான் மாறினால் உலகமே மாறும். சொல்லுங்க, ஜெயிப்பேன், ஜெயம் எடுப்பேன், எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவேன், என் சூழ்நிலைகளை மேற்கொள்ளுவேன், இல்லாமை மேற்கொள்ளுவேன். இதுக்கு எல்லாருக்குமே ஆதங்கம் இருக்குது. ஊழியத்துல ஜனங்க இல்லை, ஆத்துமாக்கள் இல்லை, பொருளாதாரம் ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது, எல்லாம் உண்டு, ஆனா ஜெயம் எடுப்பேன். அவரோட இருந்து பாருங்க, ஜெயம் எடுப்பீங்க. உண்மையா இருந்து பாருங்க, ஜெயம் எடுப்பீங்க. உங்களுடைய ஊழியத்துல ஸ்திரமா இருக்கு, ஜெயம் எடுப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.